சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ஆடி மாதம்னாவே என்னத்துக்கு சிறப்பு? கூழுக்கு தான் சிறப்பு. அது மாரியாத்தாளுக்கு, அம்மன் சாமி எல்லாருக்குமே கூழுனா ரொம்ப பிடிக்கும். அந்த கூழை எப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்றத இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அது என்னென்னா, 1 கிலோ கேழ்வரகு வாங்கிட்டு வந்து அரைச்சி ஜலிச்சிடுங்க. ஜலிச்சுட்டு அதை புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்சுட்டு உங்கள் வசதிக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்க. நான் 1 கிலோ மாவு போட்டேன். புளிக்க வச்சுட்டு இன்றைக்கி புளிக்க வச்சிங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் புளிக்க வைக்கிறீங்கன்னா நாளை சாயந்தரமாக அதை தொழணும். தொழறதுக்கு முன்னே மறுநாள் நம்ம தொழறதுக்கு காலையிலேயே ஒரு 1/2 கிலோ கம்பு, 1 கிலோ கேழ்வரகு மாவுன்னா 1/2 கிலோ கம்பு எடுத்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அது சாயந்தரம் வரலும் ஊறணும். ஊறினோடனே அதை நல்லா கழுவிட்டு அரிச்சு அதை கல் இருக்காதுன்னு அரிச்சு எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு திருப்பினோம்னா நல்லா ஒன்றும் பாதியமாக வந்துடும். அப்போ தண்ணியை கூழுக்கு திட்டமான தண்ணியை வச்சு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அந்த நல்லா கொதித்தோடனே இந்த கம்பு எடுத்து அதில் போடணும். கம்பு எடுத்து போட்டு அந்த கம்பு நல்லா வேகிற வரலும் 1-2 முழுசாக இருக்கும். அதனால் அது வேகிற வரலும் அதை அமுக்கி பார்த்திங்கன்னா அப்படி கையில் அமுங்கணும். அந்த அளவுக்கு அது வெந்த உடனே நீங்கள் கரைச்சி புளிக்க வச்சுக்கிறீங்களா மாவு, நாள் புளிக்க வச்சிங்களா அந்த மாவை எடுத்து நல்லா துழவி விட்டுட்டு தூக்கி அந்த கம்பு வேகுதில்ல அதில் ஊற்றி நல்லா துழவி எடுக்கணும். துழவி எடுத்திங்கன்னா நல்லா அது வேகிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுங்க. உங்கள் கையை நனைச்சிட்டு அந்த கூழ் மேலே வச்சிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டுச்சுன்னா அது வேகலை. ஒட்டாமல் வந்துன்னா அந்த சூடுலேயும் அந்த கூழ் உங்கள் கையில் ஒட்டாது. வெந்திருந்ததுன்னா அப்படி இருந்ததுன்னா அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இறக்கி வச்சுடுங்க. இறக்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த கூழில் 2 வெங்காயம் எடுத்துக்கங்க, பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கங்க, தயிர் எல்லாத்தையும் என்ன செய்கிறீங்க, இந்த கூழ் எடுத்து போட்டு நல்லா கரைங்க. கரைச்சிங்கன்னா கம்புக்கும் அந்த கேழ்வரகு மாவு, வெங்காயம், வேர்க்கடலை, தயிர், உப்பு எல்லாம் கலக்கக்குள்ள தேவாமிர்தம் என்னங்க. இதை குடிச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி ஒரு கூழ் செஞ்சு அம்மனுக்கு நீங்கள் படைச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா, நான் அடிக்கடி இதை வீட்லேயும் செய்வேன். இது ஆடி மாதம்னால அந்த 3ஆவது வாரம் ஊற்றணுன்றதுனால இந்த 3ஆவது வாரம் நான் கூழ் ஊற்றிட்டேன். நீங்களும் இந்த கூழ் செஞ்சு இந்த சென்னையெல்லாம் 5ஆவது வாரம் தான் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் அம்மா வீட்டு பக்கம்லாம் 3ஆவது வாரம்லாம் ஊற்றுவாங்க. அதனால் நான் 3ஆவது வாரம் ஊற்றிட்டேன். அதனால் நீங்களும் ஊற்றுறது இருந்தால் நான் சொல்கிற முறைப்படி கூழ் செஞ்சு ஊற்றி நீங்களும் குடிச்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கு இன்னும் சைடிஷ் உங்களுக்கு வேணும்னா, நான் வெள்ளிக்கிழமைன்றதுனால அது நான்வெஜ் எதுவும் செய்யலை. வெள்ளிக்கிழமையில் நாங்கள் நான்வெஜ் செய்ய மாட்டோம். ஆனால் கும்பம் கொட்டுறதுக்கு நான்வெஜ் செஞ்சு தான் படைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வெறும் காரக்குழம்பு செஞ்சு 2 முட்டையை மட்டும் வச்சு படைப்பேன். கொழுக்கட்டை, கீரை அதை தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். கொழுக்கட்டை கீரை பிரட்டி காயும் கருவாடும் ஆக்கி முட்டையும் பட்டையும் பிரட்டி கொழுக்கட்டை சுட்டு கும்பங்கொட்டம்னு சொல்லுவாங்க. அது சாயந்தரம் தான் செய்வேன். இது காலையில் செஞ்சேன். சரி இந்த கூழ் ஊற்றத்தை போட்டுருவோம், கும்பங்கொட்டத்தை அப்புறமா இன்னொரு வீடியோவாக போடலாம் அப்படின்றேன். கூழ் காய்ச்சக்குள்ள அரிசிலாம் போட்டு தொழுவாத, இதுமாதிரி கம்பு இடித்து போட்டு தொழுவி பாருங்களேன். அப்பா தேவ அமிர்தம். குடிக்காதவங்க கூட இன்னும் ஒரு கிளாஸ் குடிக்கிறதுக்கு ஐயா வேணான்னு சொல்கிறவங்க கூட சொம்பு நிறைய குடுன்னு குடிப்பாங்க. அந்த அளவுக்கு தேவ அமிர்தமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு அம்பாளுக்கும் படைச்சி நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி சொந்தங்களே.